கேரளா சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 700 கிராம் சிக்கன் பாருங்கள் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. அதோடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 கப் தயிர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். தண்ணியில் அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், அலசிட்டு வேறு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடுங்க. நான் ஒரு பாதியாக தாங்க ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வெங்காயம் நல்லா வதங்குங்க. வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயத்தை நல்லா போட்டு விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா பாதி பக்கம் ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும், இன்னொரு பாதி பக்கம் ஃப்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் வெங்காயம் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வருங்க. அந்தளவுக்கு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாருங்கள், இப்போ தான் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற வெங்காயத்தை அதேமாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானமே இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கட்டுங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கிட்டால் போதுங்க. இப்போ இது கூடவே நாம் பொடியாக கட் பண்ணால் ஒரு பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெங்காயத்தோட பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கினதுமே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இது கூட நம்ம மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் வந்து நம்ம மசால் பொடி போட்டிருந்தோம். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் இன்றைக்கி 700 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதனால் அதுக்கு தகுந்தபடி தான் நான் இன்றைக்கி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மசால் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம மசாலா தடவி ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாங்க. சிக்கனை போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை நல்லா வதக்கிக்கங்க.
சிக்கனை பாருங்கள் நல்லா வதக்கிட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக புதினா தலைகளை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி தழை புதினா தலைகளாக போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட சின்ன தக்காளியாக 2 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி முதல்ல போட்டோம்னா நமக்கு சிக்கன் சீக்கிரம் வதங்காதுங்க, அதனால தான். இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளியாக நல்லா வதங்கட்டும் நமக்கு. நம்ம தயிரும் ஊற்றிருக்கோங்க, லெமனும் ஊற்றிருக்கோம். அதனால் 2 சின்ன தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஊற்றும் போது நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட நான் ஒரு 2 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறக்குள்ளே நம்ம பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு சட்டி எடுத்துருக்கேன். இந்த சட்டியில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதுமே இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ இது கூடவே நம்ம உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அதே இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி உலர் திராட்சை ரெண்டுமே நல்லா நெய்யில் வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதோடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 4 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது கொஞ்சம் பொரியட்டும். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையெல்லாம் பொரிஞ்சதுமே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கட்டும். வாங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுமே இது கூட நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நான் நல்லா வதக்கி விட்டுறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1க்கு 1.5 தண்ணிங்க. இது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டதும் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷமாகவே சிக்கன் குக் ஆகிட்டுருக்கு ஹை ஃப்ளேமில். இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோடவே நம்ம ஆனியன் வறுத்து வச்சுருக்கிற எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரியாக நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருக்கேங்க. பாருங்கள் நல்லா கிளறினதுமே இது இன்னொரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே தம் விட்டுடலாம். பாருங்கள் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தம் விட்டாச்சு. இப்போ பாருங்கள் ரைஸ் பாருங்கள் நல்லா குக்காகி நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இப்போ நம்ம ரைஸ் அப்படியே எடுத்து இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் சிக்கனும் பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். நல்லா மசாலா பிடிச்சிருச்சு பாருங்கள். மசாலா நல்லா பிடிச்சி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை நான் ஒரு பிளேட்டில் போட்டேன். இப்போது இது மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் தூவிடலாங்க. இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகள், அதோடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை, இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட கேரளா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமியா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.